முடிந்த பின்னர் தெற்கு லெபனானின் சில பகுதிகள் தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பல ஆண்டுகளாக பிரச்சனை தொடர்ந்து வந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு ஈரான் நிதி உதவி வழங்கி வந்தது. இந்த அமைப்புகள் கடந்த காலங்களில் பலமுறை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த சூழலில் கடந்த ஆண்டு இஸ்ரேல் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியது. அந்த அமைப்பின் பல்வேறு ராணுவ தளங்கள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் இந்த ஆண்டு அமெரிக்காவின் துணையோடு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் வடபகுதியில் கடுமையான தாக்குதலை நடத்தியது. கடந்த ஆண்டு பலவீனப்படுத்தப்பட்டதாக கருதப்பட்ட ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த முறை இஸ்ரேலில் குறிப்பிடத்தக்க அளவு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ஹிஸ்புல்லா அமைப்பு நிலை கொண்டுள்ள தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை கடந்த சில வாரங்களாக மேற்கொண்டது. மேலும் அந்த அமைப்பின் நிலைகளை நோக்கி ஏவுகணைகள், பீரங்கிகள் மற்றும் வான்வழி தாக்குதலையும் நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் காரணமாக தெற்கு லெபனானின் சில பகுதிகள் தற்போது இஸ்ரேலிய படையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் போர் முடிவடைந்த பின்னரும் கூட லெபனானின் சில பகுதிகளை இஸ்ரேல் தக்க வைத்துக் கொள்ளும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஹிஸ்புல்லா ஆயுத குழுவுக்கு எதிரான தற்போதைய போர் முடிவடைந்த பின்னர் தெற்கு லெபனானுக்குள் ஒரு இடைநிலை மண்டலம் அமைக்கப்படும் என்றும் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகில் உள்ள லெபனான் கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளும் இடிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேலுடனான எல்லையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் வரையிலான பகுதிகள் தொடர்ந்து இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று லெபனானின் பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் மைக்கேல் மெனசா விமர்சித்துள்ளார்.